ஏஞ்சல் சொல்லுங்க சார். எங்க இருக்கவங்கள்ட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறேன் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து குட்டிக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் அவங்களுக்காக நான் போறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் குட்டிக்கு போய் ஒரு நாள் கூட அவ்வளவு அதுக்குள்ள சொல்லி காட்டுறீங்க. சொல்லி காட்டல சார், நல்லா விளையாடு அப்படின்னு சொல்றேன். இதுக்கு பேர் தான் சொல்லி காட்டுறது. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. நல்லா விளையாடு. விளையாடு விளையாடு இல்ல விளையாடு சார். ஓகே சார், சரி ஓகே, நல்லா விளையாடிட்டு வா, முக்கியமா ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லுங்க. என்ன குடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வா. ஓகே. அகைன் வந்து நான் சொல்றது யாரு அப்படின்னா, என் செல்ல குட்டி தான். ஆஹா நோ ஜில்லே. சோ அவங்களுக்கு வந்து நீயும் வந்து நல்லா ஜெயிச்சுட்டு வா. எனக்கு வந்து இந்த 2 வாரத்துல வந்து நல்லா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. அதனால ரொம்ப தேங்க்யூ. உன்ன மிஸ் பண்றேன் அப்படின்னு போகும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. சோ ரொம்ப பத்திரமா இருக்கு, வருத்தமா இருக்கு அப்படின்னு. சோ மிஸ் யூ ஆல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவிதை கோபால். இல்ல இல்ல அவரை மிஸ் பண்ணல, அம்மா மிஸ் பண்றேன். அப்ப கவிதை கோபால வந்து நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க? சாரதம்மா மிஸ் பண்றேன். எதுக்கேத்தாலுமே வந்து என்ன சொல்றது, ஏன் இதை பண்ற, எதுக்கு அதை பண்ற, தட்ட ஒழுங்கா கழுவ மாட்டியா அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட கத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இங்க இருக்கும் போது மேடம் இப்ப என்னன்னா வந்து குறையா சொல்லி சண்டை போட்டீங்க, பெரிய சண்டையா போட்டீங்க. இதுக்கப்புறம் யாரு அப்படி சொல்லுவா அப்படின்றதுக்காக நான் சொல்லி காட்டுறேன் சார். நீங்க அடிக்கிற வாய்க்கு வந்து தெரு முக்குட்டுக்கு ஒருத்தவங்கள நீங்க சண்டை போடுவீங்க, சரிங்களா? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல போன உடனே இல்ல எப்பயா இங்கேயும் அது நடக்கும்னு எனக்கு தெரியும். சோ வந்து அவங்களையும் மிஸ் பண்றேன்னு சொல்லலாம். சண்டை போடுறவங்களை மிஸ் பண்றேன்னு சொன்ன ஆம்பளை நீங்க தான், சாரி பொண்ணு நீங்க தான். சொல்லுங்க, வேற யாராவது மிஸ் பண்றீங்க? வேற யாருமே இங்க இல்ல சார். அதனால அதுக்கப்புறம் மிஸ் பண்றேன்னா, நான் இன்னைக்கு வந்து ஒரு சிவப்பு கலரு என்ன சொல்றது அந்த கேம் கொடுத்தல பிரபா ப்ரோ. சோ வந்து அவரை ரொம்ப மிஸ் ஏன் அவருக்கு அப்ப சிவப்பு பால் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா வந்து என்னன்னா அவர் வந்து இங்கேயும் பேசிட்டாரு அங்கேயும் பேசிட்டாரு, அந்த கோவத்துலதான் கொடுத்தேன். என்னடா இருந்தாலுமே நானே சொல்லிக்கிறேன், எங்க கூட பிறந்த அண்ணா கூட எனக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா வந்து ரொம்ப யோசிப்பாங்க. எதுவா இருந்தாலுமே ரொம்ப யோசிப்பாங்க. சோ அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல, எல்லாமே ஒரு என்ன சொல்றது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வந்து இந்த மொபைல் ஷாப் இப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே எனக்கு கூட பிறந்த அண்ணா இருந்தாலும் எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிரபா ப்ரோ வந்து அப்படி கிடையாது. வாடா தங்கம், எப்படியா இருந்தாலுமே நம்ம பாத்துக்கலாம்டா, எதுவா இருந்தாலும் முயற்சி செய்யி. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன், 100K சப்ஸ்கிரைபர்லன்னு சொல்லிக்கிட்டு வரேன். இப்ப வந்து 300K வந்து நான் ரீச் ஆக போறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா நான் இப்ப வந்து பிரபா ப்ரோ தான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் என்னன்னா, இது வந்து ஸ்மால் பாஸ்ல என்ன நடந்தது மட்டும் பேசலாம். இல்லையே, அவரு நல்லதுதானே சொல்றேன். எதுக்கு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? 2 வருஷம் இல்லையே, நான் இப்பதானே. சரி சொல்லுங்க. சரி ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அதனால நான் அவரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன். அவ்வளவுதான். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய். மேம் என்ன மிஸ் பண்ணலையா? இல்ல சார். Small boss.